அக்யூஸ் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தனியா இருக்க. உன் கையில நீளமா ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, ரொட்டி சொல்றதுக்கா? எடுத்துட்டு போய் துப்பாக்கியா? நீஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் கிங்டம். யாரோட கிங்டம்? அதுதான் நம்ம விஜய் தேவர்கொண்டா. கிங்டம்னா ஒரு தமிழாக்கம் கரெக்டாக சொன்னீங்களே, என்னது? ராஜாங்கம். ராஜாங்கம். ஆமாம், யாரோட ராஜாங்கம்? சக்கரவர்த்திகளோட ராஜாங்கம் தான். இது என்னன்னா ஸ்ரீலங்கத்தில் அந்த இதெல்லாம் இல்லை, தனியாக ஒரு தீவு, அங்க ஒரு குரூப் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கு, ஸ்மக்லிங் குரூப். அந்த ராஜாங்க அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, அங்க அடிமைப்பட்டு இப்ப கிடக்குறாங்களா, அவங்க கையில இருந்தது தமிழர்கள் தான். அதாவது இது வந்து என்ன கேட்டா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம விடுதலை புலிகள் அந்த விஷயம்தான். ஆனா அதை நேரடியா டச் பண்ணாம சைடுல, ஆனா நம்ம தமிழர்கள் எடுத்த விடுதலை புலிகள் கதையை விட, அடிமைப்பட்டு கிடந்த அகதிகள் கதையை விட இது கொஞ்சம் வித்தியாசமா அழகாவும் இருக்குது. ஆனா அதை எடுத்த விதத்துல கொஞ்சம் KGF சாயல் ஜாஸ்தியா இருக்கிறது. இந்த மாதிரி தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே சில படத்துல, அப்படிங்கிற சின்ன சலிப்பை தருது. ஆனா அதே நேரம் அந்த சலிப்பை போக்குற மாதிரி நம்மால் விஜய் தேவரகொண்டா ஃபேமிலி ஸ்டாரா மறட்டே இருக்கிறார். உண்மையிலே அவர் வந்து இந்த கீதா கோவிந்தம் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி பாரு. கீதா கோவிந்தம் நடிச்சிருக்காரு. ஏன் அரகண்டா அவர் பண்ண என்ன ரெட்டி, அர்ஜுன் ரெட்டிலே அவர் சாக்லேட் பாயா தான் தெரியும். ஆனா ஒருத்தர் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற கேரக்டரா அருமையா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கீதா கோவிந்தத்துக்கு அப்புறம் குஷியில அந்த காஷ்மீர் அழகை விட இவர் அழகும் அந்த ஹீரோயின் அழகும் அவ்வளவு லவ் சப்ஜெக்ட். அப்புறம் லிக்கரா ஏதோ ஒரு படம் லிக்கர்னு பண்ணாரு, அது அவ்வளவா போல. ஆனாலும் விஜய் தேவரகொண்டாவுக்குள்ள மார்க்கெட் அப்படியே இருக்கு. இதுல வந்து மனசு நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. கதை என்னவோ பார்த்த சீன்ஸ் சீக்வன்ஸ் மாதிரி சொல்ற விதம் இல்ல. நம்ம ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் வந்து தேவரான ஒரு படம் வந்து இந்த டைப் KGF. அது KGFக்கு அப்புறம் அந்த தெலுங்கு மலையாளம் இதுலலாம் ஒரு தீவை போய் காப்பாத்துற வேலை. அதுவும் அங்க வந்து முன்னோர்கள்லாம் இவங்க ஆட்களே வாழ்ந்துருப்பாங்க, வருவான் அப்படின்னு அவனுக்கு கிரீடத்தோட காத்திருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா கிங்டம் இல்லையா, அதுதான் ஒரே வித்தியாசம். என்ன அப்படின்னா, ஸ்மக்லிங்க்கு பெரிய பெரிய பண முதலைகள், அவங்களுக்கு தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர். வெளிநாட்டுல தங்க கட்டி, கஞ்சா, போதைப் பொருள் எல்லாத்தையும் கடத்தி கப்பல்ல இருந்து கை மாத்தணும், கவர்மெண்ட்ல மாட்டிக்காம. அதுக்கு இவங்களை மாட்டினா அவன் உயிர் தானே, இவனுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தலைவாங்க. அவரே சிறைப்பட்டு கிடக்குறாரு இந்த முதலாளிகள்கிட்ட. அவங்களை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், நம்ம இந்த மாதிரி உளவு பிரிவு இருக்குல்ல, இலங்கையில அங்க இருந்து நம்ம ஊருக்கு இவ்வளவு கடத்தல்கள் நடக்குது, இதை தடுக்கணும்னா அங்க உள்ள புந்து நம்ம ஆளுங்க சில ஸ்பை வேலைகள்லாம் பார்த்து மொத்த ராஜ்யத்தையும் காலி பண்ணணும், மொத்த கிங்டத்தையும் நீங்க சொன்னீங்களா ராஜாங்கம், ராஜ்யத்தை காலி பண்ணணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு ஒரு உளவு அதிகாரி. இவருக்கு முன்னாடியே ஹீரோயின் அங்க போயிருக்கு, ஒரு டாக்டரா. இதே மாதிரி பல பேர் போயிருக்காங்க. ஆனா இந்த உளவாளிகளோட வேலையெல்லாம் அவங்க வேலை முடிஞ்சோன்னா அவங்கள இந்திய அரசாங்கமே கிட்டத்தட்ட அவங்க சாவறதுக்கு காரணமா இருக்கு. நேரடியாக அவங்க பண்ணலனா இவங்களை இன்னொருத்தர் போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுத்துவாங்கல்ல உள்ள நுழையிற நம்ம சாதாரண கான்ஸ்டபிள் ஹீரோ தப்பி பிழைத்து திரும்பி வந்தாரா, இல்ல அந்த கிங்டத்துக்கு ராஜாவானாரா? இவரு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவரே கேட்கிறாரு, நான் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள், என்ன ஏன் போறீங்கன்னா, சின்ன வயசுல இவங்க அண்ணன் இவங்க குடிகார அப்பனை கொண்டுட்டு ஓடி போயிருக்காரு. இவங்க அண்ணன் தான் கொண்டுட்டு ஓடி போனாரா, இல்ல தம்பிக்காக அண்ணன் எதுவும் பழி பாதகத்தை ஏத்துட்டாரா? அம்மா என்ன அம்மாவா நம்ம ரோகிணி. அம்மா காமிக்கவே இல்லை. ரோகிணி ஒரு 2 சீன் வருவாங்க, கடைசியில காமிக்கல. அம்மா தான் இறந்துட்டதா ஒரு சீன்ல சொல்றாரு. ஆனா அதுக்கு முதல் சீன் வரைக்கும் இருக்காங்க, அது என்ன கூத்துன்னு தெரியல. அதே மாதிரி அனிருத்த காமிக்கல. ஆனா அனிருத் மியூசிக் தமிழ் ஆட்களையே பார்த்து சலிச்சு போச்சு. என்ன சொல்றது, ஆம்பளை ஆட்களை தான் பாடி தப்பா நினைச்சுக்காத, கொஞ்ச நாள் தெலுங்கு ஆட்களை பார்ப்போம்னு போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சூப்பரா மியூசிக் போட்டுருக்கு. பொம்பளாட்டிலும் நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க தலைவா. இவரு நான் சொல்றது அனிருத் இன்னும் கொஞ்ச நாள் தெலுங்கு மார்க்கெட்ல கோல வச்சுவாரு. ஏன்னா இங்க தமிழ் ஆட்களை பார்த்து நான் சொல்றது ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். நீ ஏதாவது நாயகிகளை நினைச்சுக்காதப்பா.
அவரு ஆந்திராவுக்கு போயிட்டாரு. இந்த படத்துக்கு மூலமா கொஞ்ச நாள் அங்க இருப்பாரு. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக். ஆமா, பிரம்மாண்டம். இந்த படத்தை பிரம்மாண்டப்படுத்தினதுல அவர் மியூசிக் ஒரு காரணம். எப்படி கேமராமேனோ அந்த மாதிரி எல்லாமே சிறப்பா இருக்கு. கடைசியில கிங்டம்க்கு இவர் ராஜாவானாரா, வருவாருன்னு காத்துட்டு இருந்தவங்க இவருக்கு கிரீடம் சூட்டினாங்களா என்ன, அந்த கொள்ள கூட்டத்தை அழித்து ஒழித்தாரா, இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருந்தாரா, இலங்கை அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருந்தாரா, இவரே ராஜா இவரே மந்திரின்னு ஆனாரா. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப அந்த கப்பல் இழுத்து தண்ணிக்குள்ள விடுறாரு எதுக்கு? ஒருத்தன் வந்து அந்த போயத்துல பாடி இருக்குல்ல முன்னாடி, அந்த பாட்டுல அந்த கப்பலை இழுத்து இல்ல இந்த கப்பலை தான் நாங்க இந்தியா போய் சேர போறோம்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப இழுத்து நடுத்தரில் விட்டு இல்ல, இவரு கப்பலை விடல, அது மூலயமா அந்த ஸ்முக்லிங்கே இவரு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆட்களை வச்சு அவங்கள கூலி ஆட்கள்லாம் நினைக்காம பார்ட்னர்ஷிப் இதை வச்சு ஸ்மக்லிங் பண்ண. அது என்ன, அந்த வெள்ளக்காரங்கிறது கப்பல் அது, அதை இழுத்து தண்ணியில விடுறாரு. அவங்க போயத்துலயும் ஒருத்தன் கப்பலை எடுத்துட்டு சூரியனை பார்த்து நிப்பான்னு ஏதோ ஒண்ணு வருது பாருங்க வாசகம், அதுக்கேற்ற மாதிரி நிக்கிறாரு. இவன் தான்டா நம்ம ராஜான்னு மக்கள் இவனை தூக்கி கொண்டாடுறாங்க. இதுல செகண்ட் பார்ட் வரப்போகுது. ஆனா இவர் தேடி போன அண்ணனை காவு கொடுத்துடுறாரு. காவு கொடுத்தாரா என்ன, படம் பார்த்து. விஜய் தேவரகொண்டா, பாக்கியஸ்ரீ, அது மாதிரி சத்யதேவ், அப்புறம் காஞ்சனா, எல்லோருமே பிரமாதமா. இவங்க மட்டும் இல்லைங்க, படத்துல ஒரு சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட மிரட்டி இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் அண்ட் எழுதி இயக்கி இருக்கிறது கௌதம் தினனோரி. சிறப்பா பண்ணிருக்காரு. சிறப்பா பண்ணாரு. ஆனா பார்த்த படம் மாதிரியே பண்ணிட்டீங்களா தலைவா? ஆமா, அதுதான் ஒரே குறை. அது எனக்கு இந்த படத்துல அந்த பின்னாடி குரல் கேட்க என்னடா கேஜிஎஃப்ல கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. கேட்டுமே அந்த மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது மாதிரி ப்ரொடியூசர் சத்யேந்திரா நாகவம்சி அண்ட் சாய் சௌஜன்யா, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தை வந்து மியூசிக் கம்போசர் அனிருத் ரவிச்சந்தர். உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் அனிருத். அவங்கள வந்து நாங்கள் ஓட்டின இங்கே உள்ள ஆட்கள் அதெல்லாம் அது வேற. ஆனால் நீங்கள் மியூசிக்கை கலக்கிட்டீங்க. சினிமோட்டோகிராஃபர்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிரீஷ் கங்காதரன் அண்ட் ஜானன் டி ஜான் 2 பேர் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நவீன் நூலி. எடிட்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டு தாக்கி இருந்தா இந்த படம் கிங்டம் கிங்குக்கான இடமா இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம ஹீரோ விஜய் தேவரகொண்டாவே கிங்காக்கி இருக்கும் ஆந்திர உண்மையா கிங் ஆக வேண்டியவர் ஒருவேளை செகண்ட் பார்ட்ல ஆந்திர திரையில இருக்குல்ல. நம்ம இப்ப சவுத் இந்தியாவிலே ஒரு நோன் ஹீரோ ஆயிட்டாரு. நமக்கே அவர் படம் 4 பேர் தெரியுதுல்ல. இதுக்கு முன்னாடி இந்த பாலகிருஷ்ணா படம் பேர் கேட்டீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. பாலகிருஷ்ணா ட்ரெயினை நிறுத்துவாரு, பிளைட்டை நிறுத்துவாரு தெரியுமா, படம் பேரு தெரியாது. பட் இவரு நமக்கு சமகால சூப்பர் ஸ்டார். ஆமா ஆமா, உண்மையாவே கிங்டம் அடுத்த பார்ட் 2 நம்ம விஜய் தேவரகொண்டாவுக்கு அவருக்கான இடத்தை, கிங்குக்கான இடத்தை தரட்டும்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.